ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் சூரியனோ சந்திரனோ. நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து அம்மா வீட்டுக்கு போனப்போ கார்டன் டூர் பார்த்தோம். இன்னைக்கு வந்து என்னன்னா நம்ம வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜ் டூர் தான் பார்க்க போறோம். எல்லாருமே வந்து ஹோம் டூர் கேட்டுட்டு இருந்தீங்க. பட் அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜ் டூர் பார்த்துடலாமா? ஆக்சுவலாக இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் டூர்ன்றத கிளீனிங் டூர். ஏன்னா வந்து ஃப்ரிட்ஜ் வந்து அப்படியே இருக்கு, அது அப்படியே கூட டூர் காட்டிட்டு அப்படியே கிளீன் பண்ண போறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரிட்ஜ் பார்த்துடலாம். இதுதான் வந்து எங்க வீட்டு ஃப்ரிட்ஜ். பாப்பா கழுத்துல அவசரம் ஓபன் பண்ணிட்டாங்க. இது வந்து நாங்க கரெக்டா 2020 வாங்கினோம். லாக்டவுன் முடிஞ்சது கொஞ்ச நாளே வாங்கிட்டேன். என்னெல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தா இங்க பூண்டு கொஞ்சம் இருக்கு. அதுக்கப்புறம் தேங்காய் யாருன்னா இவங்க தான் கேமராமேன். ஹாய் சொல்றேங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து அசிஸ்டன்ட். ஓகே, நம்ம ஃப்ரிட்ஜுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துடலாமா? ஓகே, ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ண ஆக்சுவலா வந்து எதுவுமே கிளீன் பண்ணல. ஒரு 1 மந்த் தான் வந்து எதுவுமே பண்ணாம வச்சிருக்கேன். கொஞ்சம் பழசுதான் இருக்கும், அதெல்லாம் தூக்கி போட்டு. என்னம்மா அவளுக்கு ஐஸ் கட்டி வேணுமா? அது சவுண்ட் கேக்குதா? ஐஸ் அப்படியே ஃபுல்லா ஐஸா ஃபார்ம் ஆயிட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இது ஃபுல்லா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது கட்டி வேணுமா? ஐஸ் கட்டி வந்து எடுத்துட்டு பாருங்க. ஐஸ் கட்டி யாருக்கெல்லாம் இந்த ஐஸ் கட்டி பிடிக்கும்? பாப்பா வந்து சாப்பிடல மாட்டா, எல்லாரும் சாப்பிட போறா சொல்லாதே. சாப்பிடல மாட்டா, சும்மா வச்சு விளையாடுவோம். சின்னக்கா வேணுமா வேணுமா? முத்து மாதிரி இருக்கா? சரி வச்சு விளையாடு. இது வந்து என்னன்னு தெரியல, பாப்போம். ஆக்சுவலா இது தேங்காய்ங்க. லாஸ்ட் டைம் போகும்போது அங்க வந்து தேங்காய் இளநீ சாப்பிட்டோம். அது வந்து தேங்காய் வந்து அரை தேங்காவா இருந்ததா. சரி ஓகே, நம்ம எப்பவுமே தேங்காய் பால் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் பால் செய்ய எடுத்துட்டு வந்தது. இது அப்படியே இருக்கு. எந்த லட்சம் யாருன்னா க்ளோஸ் பண்ணாது பட்டம். யாருக்கெல்லாம் தேங்காய் ஐஸ் வேணும்? இது என்ன, இது பேர் என்ன சொல்லுவாங்க? ஃப்ரோசன் தேங்காய் வேணும். எங்க வீட்டுல இருக்க ஃப்ரோசன் தேங்காய், அதுவும் ஐஸோட. ஐயோ, கையில எடுக்க முடியல. இது ஃபுல்லும் தேங்காய் தான் இருக்கு. ஃபுல்லுமே வந்து ஃப்ரோசன் ஆயிட்டு. கோகனட், இதுதான் ஃப்ரோசன் கோகனட். யாருக்கு வேணும் ஃப்ரோசன் கோகனட்? எல்லாமே தூக்கி போட்டுணும். அதனால நீங்க கிளீனிங் ப்ராசஸ்னா நிறைய போக போகுது. ஏன்னா நிறைய கிளீன் பண்ண வேண்டியதா இருக்கு. தேவையில்ல பக்கெட்ல போட்டு வச்சு. இது பக்கெட் காலி பக்கெட் பாத்துக்கோங்க. இதுல இவ்வளவு வரப்போகுதுன்னு தெரியல. இது அப்படி வேற எதுவும் இல்ல, ஐஸ் கட்டி தான். ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. இது வந்து இப்போ நான் இந்த சுவிட்ச் எல்லாருமே வந்து அந்த இதுல வச்சு பெருசா வந்து ஷார்ப்பா இருக்க வச்சு இது மேல நோண்டுவாங்க. அதனால நோண்டவே ப்ரெஸ் பண்ணிட்டா அதுவே வந்து ஃபுல்லுமே வந்து இது எல்லாமே வந்து மெல்ட் ஆயிடும். ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த பட்டன் இருக்குள்ள அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. யாருமே வந்து அந்த இது உள்ள தொட்டு நோண்டிட்டு இருக்காதீங்க ஷார்ப்பா வச்சு. இங்க பாருங்களேன், கை வச்சா இருக்கு. இங்க இருக்கிறோம், நல்லா இருக்குல்ல? இப்போ நான் இதுல சைன் போடுறேன். சைன் போட்டாச்சு. யாருக்குன்னா என் சைன் வேணுமா? வாங்கிக்கோங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். வேற என்னெல்லாம் வேற என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் இதை பார்த்துருவோம். அதுக்கப்புறமா வந்து டோருக்கு வருவோம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லுமே ஐஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இது ஃபுல்லுமே அடியெல்லாம் ஐஸ் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. நல்லா ஒரு கவர். இது எதுக்கு இருக்குன்னே தெரியல. கவரு சும்மா வச்சிருக்காங்க. கவரு நான் தான் வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இது எதுக்கு நம்ம இந்த கவர்ல சேர்த்து வைப்பாங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ளே சேர்த்து வைப்பேன். இந்த ஐஸ் எனக்கு காமிக்கணும். இது வந்து ஐஸ் காமிக்கணுமா? இந்த கவர் வந்து அப்புறமா வெஜிடபிள்ஸ் என்ன வாங்கிட்டு வந்தா அது உள்ள போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். கவர் தேட முடியாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு வச்சிருக்காங்க. சரி இருக்கட்டும். இது ஒரு கவர் பத்திரமா எடுத்து வச்சுப்போம். ஏன்னா திரும்ப வந்து யூஸ் ஆகும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா திரும்ப உள்ள இன்னொரு கவர் இருக்கு. இது இந்த இன்ஸ்டாமார்ட்ல ஆர்டர் பண்ணுவோம்ல பால் தயிர்லாம், அது அப்படியே எடுத்து அது உள்ள வைக்க வேண்டியது. அந்த பால் பைப் பண்ணி எடுத்து இந்த கவர் அது உள்ள வைக்க வேண்டியது. அந்த மாதிரி வந்து இன்னொரு கவர் ஒன்று இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஒரு தயிர் பாக்கெட் இருக்கு. இது யூஸ் பண்ற தயிர். நான் முந்தானத்தான் வந்து ஆர்டர் போட்டு வாங்கினேன். நேத்தி தான் வந்து ஆர்டர் போட்டு வாங்கினேன். இது எக்ஸ்பிரி டேட் வந்து 11th May வரைக்கும் இருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சண்டே வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இருக்கட்டும். இதை நம்ம எடுத்துடலாம். ஏன்னா கிளீன் பண்ணதான் போறேன். இந்த மாதிரி கிளீன் பண்ணதான் போறேன். ஸோ ஒன்று எடுத்து வெளில வச்சிடலாம். இது மட்டும் ஃப்ரீசர்ல வச்சுருவோம். கொஞ்ச நேரம் ஃப்ரீசர்ல இருக்கும்.
அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தாக்கா இதுவும் வந்து இன்னொரு தயிர் பாக்கெட் வந்து ஓப்பன் பண்ணி அதை அப்படியே வைக்காம இந்த மாதிரி பாக்ஸ்ல போட்டு வச்சிடலாம். இதுல வந்து இன்னைக்கு மோர் ஃபுல்லா வந்து மோர் போயிட்டு இருக்கு. எங்க வீட்டுல தயிர் மட்டும் எப்பவுமே இருக்கும். ஏன்னா பாப்பாவுமே மோர் குடிப்பா, நானுமே மோர் குடிப்பேன். ஸோ தயிர் மட்டும் எப்பவுமே வந்து வீட்டுல ஸ்டாக் வச்சுட்டே இருக்கும். ஸோ அந்த தயிர் இருக்கு. இது வந்து ஓப்பன் பண்ண கவர். ஸோ இன்னும் பாதி தயிர் இருக்கு. ஸோ இதுல அதுக்கப்புறம் பார்த்தாக்கா இதுல வந்து ஆப்பிள் இருக்கு. ஆப்பிள் எதனா ஒரு ஃப்ரூட்ஸ் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். பாப்பாவுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் கொடுப்போம். ஆப்பிள் வந்து அவன் நல்லா விரும்பி சாப்பிடுவோம். ஸோ அதனால ஆப்பிள் வந்து எப்பவுமே இருக்கும் வீட்டில். அதுக்கு அடுத்து பார்த்தா வந்து மாங்காய் பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கு, ஒரு மாங்காய். இது லைட்டாக அப்படி பழுத்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாங்காய். அழுதுனா தெரியுது. இது ரெண்டாவது மாங்காய், இதுவுமே அப்படி இருக்கு, நல்லா பழுத்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு லெமன் இருக்கு, இதெல்லாம் அம்மா வீட்டில் இருக்கிறது. அப்புறம் மூணாவது மாங்காய், இது ஒரு மாதிரி கருப்பாயிட்டு இருக்குது. ஸோ இது வேண்டாம், நம்ம தூக்கி விட்டுலாம். ஸோ இந்த 2 மாங்காய் ஒரு லெமன் இதை மட்டும் வச்சுக்கோம். இது மட்டும் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இதுல என்ன இருக்கு, பூங்க. அம்மா வீட்டில் ஒரு முறை கொடுத்து விட்டு இருந்தாங்க பூ. பாருங்க எப்படி ஆயிட்டு இந்த பூவு. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 2 வீக்ஸ் ஆயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். கவர்ல இருந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த பூ. அது இல்ல, அது காஞ்சி. அதுக்கப்புறம் இதான் இந்த கம்பார்ட்மெண்ட்ல லாஸ்ட் இருக்கிறது. இது என்னது எனக்கு தெரியல. இது எத்தனை மாசம் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. நான் ஓபன் பண்ணவே இல்லை. பாப்போம். சப்பாத்தி மாவுங்க, சப்பாத்தி மாவு. என்ன லட்சணத்துல இருக்கு பாத்தீங்களா? இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வீக்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் கிட்டே வச்சிருக்கணும். ஐயோ வழுவழு இருக்கு, வழுவழுன்னு இருக்கு. இதுவும் வேஸ்ட். இது தூக்கி குப்பை தொட்டி சாப்பிடணும். திரும்ப அகைன் குப்பை தொட்டிக்கு போயிருது இந்த மாவு. ஓகே, இதுவும் போச்சு. கையே வழுது. இந்த கம்பார்ட்மெண்ட் எடுத்துருவோம். தண்ணி எல்லாத்தையும் மாடி எப்பயுமே வாஷ் பண்ணிட்டு வந்து எல்லாருமே வாஷ் பண்ணிட்டு வந்து திரும்ப போடணும். ஃபுல்லா கிளீன் பண்றோம். டீப் கிளீனிங். ஃப்ரிட்ஜ் வந்து டீப் கிளீன் பண்றோம் இன்னைக்கு நம்ம. இது வந்து ஆஸ் யூஷுவல் மாவு, இட்லி மாவு நேற்று தான் அரைச்சேன். ஸோ இதுல இருக்கு, இன்னும் பாதி இருக்கு. ஆக்சுவலாக நான் இவ்வளோதான் அரைப்பேனே. ஏன்னா எங்க 3 பேர் தானே. ஸோ அதிகமா யூஸ் ஆகாது. 2 days once 3 days once வந்து மாவு அரைச்சிப்பேன். அப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிப்பேன். ரொம்ப ஒரு வாரத்துக்குலாம் வச்சுக்கிற மாதிரிலாம் அரைச்சி வச்சுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து எல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கி ஆரம்பிச்சாச்சா. இப்பெல்லாம் கடைக்கே போறது இல்ல. சந்தைக்கு முன்ன சந்தைக்கு போவோமா. இப்ப வீட்டுக்கார் வேற ஒரு 2 வீக்ஸா ஒரே பிஸியா இருக்காரு. அதனால சந்தைக்கே கூட்டு போறதே இல்ல. அதனால எல்லாம் இன்ஸ்டாமார்ட்ல வாங்கி அந்த கவரோட எல்லாம் கிடக்குது. 2 தக்காளி மட்டும் மிச்சம் இருக்கு. 2 தக்காளி இருக்கு. அப்புறம் இந்த கம்பார்ட்மெண்ட், லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட், இதையும் எடுத்துருவோம். இந்த லட்சத்துல இருக்கு பாருங்க. இதான் வாஷ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வெள்ளரிக்காய். இது வந்து எங்க வீட்டுல வந்து எப்பவுமே வந்து வெள்ளரி பழமும் தர்பூசணியும் எப்பவுமே இருக்கும். அது இந்த சம்மர் டைம் ஆரம்பிச்சதுல இருந்து இது 2 மட்டும் ரெகுலரா வாங்கிட்டு இருக்கோம். ஏன்னா எங்க 3 பேருக்குமே வந்து பயங்கர ஹீட் பாடி. ஸோ அதனால டெய்லி எதனா ஒரு ஜூஸ் குடிப்போம் நாங்க. தர்பூசணி ஜூஸ் இல்லைன்னா வந்து வெள்ளரிக்காய் ஜூஸ். பாப்பாவுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு ஜூஸ் டெய்லி ஒன்று கொடுத்துருவேன். ஸோ அதுக்காகவே வந்து இன்னும் 3/4 காலி பண்ணிட்டோம். நேற்று ஜூஸ் போட்டோம், இன்னைக்கு இன்னும் ஜூஸ் போடல. ஸோ அதனால தக்காளியா இன்னும் 1/4 தான் இருக்கு. ஸோ இதையும் காலி பண்ணிடுவோம். ஃபுல்லால காலி பண்ண மாட்டோம். இந்த 2 பீஸ், இந்த 2 பீஸ் தான் ஜூஸ் போடுவோம். அதுவே வந்து கரெக்டா இருக்கும். ஸோ இது நல்லாதான் இருக்கு. இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்க பொருள். இதெல்லாம் டீப் கிளீன் பண்ணாமே வச்சிருக்கேன் அவ்வளோனே தவிர மற்றெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்கப்புறம் இது என்னன்னு தெரியல, எனக்கே தெரியல. பீட்ரூட்டுக்கு வேர்லாம் முளைச்சு வந்துட்டுக்குது. அந்த வேரே வந்து இல்ல, வேர் வந்து ஒயிட்டா தான் இருக்கு. இங்க பாருங்க. இது எப்ப வாங்கன்னு எனக்கு தெரியல. சுருங்கி போயிட்டு இருக்கு. அந்த வேர் வந்துட்டு நட்டு வச்சா வளருமான்னு தெரியாது. ஸோ இதை மட்டும் நம்ம வந்து மாடி தோட்டத்தில் வச்சிருக்கோம்ல, பக்கெட்லாம், அதுக்குமே மண்ணில் வந்து இதை வச்சு பார்ப்போம் வளருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். சரி, லாஸ்ட் இதை வந்து லாஸ்ட். அது எதுவுமே இல்லை, சும்மா எங்கேயா இருக்கு.
வாஷ் பண்றதுக்கு எல்லாமே எடுத்து வாஷ் பண்ணுவோம். ஒண்ணுமே இல்லை, இது அப்படியே வச்சிருக்கோம். எனக்கு அசிஸ்டன்ட் வேலை செய்யறது மேடம் தான். ஓகே, இப்போ வந்து இது சைடு ஃபுல்லுமே முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த பக்கம் பார்ப்போம். இந்த பக்கம் டோர்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா, இது வந்து எக் ட்ரே இருக்கு. எக் ட்ரே இருக்கு, ஆனா எக் இல்ல, ட்ரே மட்டும் தான் இருக்கு, எக் இல்ல. ஸோ வாஷ் பண்ணுறோம். வாஷ் பண்ணுறோம். இன்னைக்கு ஃபுல் டீப் கிளீன் தான். ஸோ நான் வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுத்து வாஷ் பண்ணுறோம் நம்ம இன்னைக்கு. அதுக்கப்புறம் லெமன், இது லெமன் வந்து 2ஆ கட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்மெல், பேட் ஸ்மெல் வராது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால வந்து எதுக்கும் ஏதோ சும்மா ஷார்ட்ஸ் பார்க்கும்போது சொன்னாங்க அந்த மாதிரி வந்து பேட் ஸ்மெல் வராது, லெமன் கட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அது நல்லா கட் பண்ணி வச்சேன். ஃபர்ஸ்ட் வச்சது இது நல்லா காஞ்சி போச்சு. இதை வந்து எடுத்து பண்ணியிருக்கேன். இது வந்து அப்புறமா வச்சது. இப்போ வந்து இவ்வளோ சுருங்கி போச்சு. இனி தூக்கி போடலாம். எவ்வளோ வரப்போகுது, கவர் ஃபுல்லாக போகுது பாருங்க. அதுக்கு அடுத்து இதுல என்ன இருக்கு, இதுல வந்து தேங்காய் பூ இருக்கு. தேங்காய் பூ மீன்ஸ் தேங்காய் துருவின தேங்காய் இருக்குல்ல, அதை வந்து ராகி சேமியா செஞ்சோம். ராகி சேமியா வந்து இந்த மாதிரி தேங்காய் போட்டு நாடு சக்கரை போட்டு சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி வந்து செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ வந்து அதுக்காக தேங்காய் துருவன் வந்து இதுல எடுத்து வச்சிருக்கேன். ஆக்சுவலி நான் மறந்துட்டேன் எந்த பாக்ஸ்ல எடுத்து வச்சு நான் மறந்துட்டேன். ஸோ அதனால வந்து இதில் வச்சிருக்கேன் போல. எல்லார் வீட்லயும் இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஐஸ்கிரீம் டப்பா இருக்கும் ஃப்ரிட்ஜில், அதை எடுத்து பார்த்தாக்கா வந்து ஒன்று இஞ்சி இருக்கும், பச்சை மிளகா இருக்கும், இல்லை வந்து இந்த மாதிரி எதுனா இருக்கும். எங்க வீட்டில் வந்து தேங்காய் துருவன தேங்காய் வச்சிருக்கேன் நான். நெக்ஸ்ட் இந்த ட்ரே அவ்வளவுதான் காலி ஆயிடுச்சு. ஸோ இதை எடுத்துருவோம். இது ஃபர்ஸ்ட் ட்ரேவே எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ட்ரேல என்ன இருக்குன்னு பாப்போமா, டோர் சாரி செகண்ட் டோர் ட்ரேல என்ன இருக்குன்னா கொஞ்சோண்டு பீன்ஸ். அது எப்போ வாங்க பீன்ஸ் தெரியல, அழுகி போய் கிடக்குது. ஆக்சுவலா நான் வீட்டுல தான் இருக்கேன், நான் தான் சமைக்கிறேன். ஆனா வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி நான் கவனிக்கவே மாட்டேங்கிறேன். ஏன்னா டெய்லி வந்து ஃப்ரெஷ்ஷா காய் இப்பெல்லாம் வந்து சந்தைக்கு போறது இல்லையா. ஸோ ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, டெய்லி காய்கறி வாங்கிட்டு வந்துடுறாரு. ஸோ அதனால அதை அப்படியே வெளியே வச்சிடறாரு. நைட்டு வாங்கிட்டு வந்து அந்த காலையில அப்படியே சமைச்சிடுறேன். அதனால ஃப்ரிட்ஜ் உள்ள என்ன இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு கவனிக்கவே இல்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் மட்டும் வேணா மட்டும் வந்து எடுக்கிறது, பால் தயிர் அது மட்டும் எடுக்கிறது, மீதி எதுவுமே நான் கண்டுக்கவே இல்லை. அதனால வந்து ஃபுல்லுமே வந்து இந்த மாதிரி காஞ்சி போய் மீறி போய் ஒரே ஒரு கேரட் இருக்கு, மீதா வந்து பீன்ஸ் தான் வந்து அழுகி போயிருக்கு. அந்த கேரட்டுமே அழுகி போயிருக்கு. தூக்கி போட்டுறேன். குட்டி முட்டையா அப்பா வாங்கிட்டு சொல்றேன். குட்டி முட்டை காடை முட்டை வாங்கிட்டு வந்திருந்தோம் சண்டே. அதனால வந்து பாப்பாக்கு வந்து இப்ப குட்டி முட்டை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க மேடம். குட்டி முட்டை அப்பா வாங்கிட்டு சொல்றேன். அது உடஞ்சிட போகுது டப்பால. ஓகே, இப்ப செகண்ட் ட்ரே வந்து காலி பண்ணியாச்சு. இதையும் வந்து எடுத்துருவோம். நான் தான் சொன்னேன்ல, இந்த ஃப்ரிட்ஜ் டூர் மாதிரி இல்ல, ஃப்ரிட்ஜ் கிளீனிங் டூர்னு போடணும்னு நினைக்கிறேன். இந்த டைட்டில் வந்து மாத்த வேண்டியதுதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நெல்லிக்காய். எனக்கு தெரிஞ்சு நாங்க லாஸ்ட் சந்தைக்கு எப்ப போனோம், ஒரு 3 வீக்ஸ் ஆச்சுன்னு சொன்னா, அப்ப வாங்கிட்டு வந்த நெல்லிக்காய் இது நான் ஜூஸ் போட்டு குடிக்க போறேன். நான் ஃபர்ஸ்ட் ஜூஸ் குடிப்பேன், நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் குடிப்பேன். சோ அதனால நான் அப்ப ஜூஸ் போட்டு குடிக்க போறேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தது அப்படியே காஞ்சு போய் கிடக்கு. அப்படியே ஒரு மாதிரி அழுகி போயிடுச்சு. வரேன் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வெளியே எடுத்து காமிக்கலாம். அது உள்ள போதச்சு அழுக்க எப்படி ஆயிடுச்சு பாருங்க. இதுல இருக்க எல்லா நெல்லிக்காயோட நிலைமை அதுதான். பாவம் செத்து போச்சு எல்லாம். அது வேணா அழுகி போயிடுச்சு. அது வந்து இஞ்சி காஞ்சி போய் கிடக்குது. இது வந்து பச்சை மிளகா. பச்சை மிளகா வந்து இன்னும் உயிரோடு தான் இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உயிரோடு தான் இருக்கு. பாக்ஸ்ல என்ன போட்டு வைக்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். அப்படியே கவர்லயே வச்சு அப்படி அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கடையில இருந்து வாங்கிட்டு வந்தோம். அதை வாங்கிட்டு வந்து அப்படி அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுனா பாக்ஸ்ல போட்டு வைக்கணும். இந்த கிளீன் பண்ணிட்டு எடுத்து வைக்கும் போது பாக்ஸ்ல போட்டு வச்சிடும். அப்புறம் கொஞ்சோண்டு காஞ்சி போன இஞ்சி போட்டு நெக்ஸ்ட் எல்லாமே வேஸ்டா போச்சு. அப்புறம் இந்த லெமன் மட்டும் உயிரோடு இருக்கு. இந்த மட்டும் காப்பாத்தியாச்சு. நான் டயட் இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து நிறைய எடுத்து வந்தேன். இது நிறைய எடுத்துட்டு வந்தேன். ஆக்சுவலா நிறைய சாப்பிட்டுட்டேன். இது மட்டும் கொஞ்சம் வந்து நின்று போச்சு. அப்படியே நின்று போச்சு. இது அப்படியே அழுகி போன மாதிரி ஆயிட்டு அழுகுல ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி ஆயிட்டு ஒரு மாதிரி ஆயிட்டு டேமேஜ் ஆயிட்டு ஒரு மாதிரி. ஸோ இது வேண்டாம், தூக்கி போட்டுலாம். இது இவ்வளவு வேஸ்ட். அதுக்கப்புறம் பிரெட். இப்ப பாப்பாக்கு வந்து லூஸ் மோஷன் ஆயிட்டு இருந்தது. ஸோ அதனால ஃபுட்லாம் எது சாப்பிட்டாலும் வந்து வாமிட் பண்ணிட்டா, ஒரு மாதிரி லூஸ் மோஷன் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு அவளுக்காக பிரெட் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இன்னும் பேலன்ஸ் வந்து 2 இருக்கு. இப்பதான் ஒரு முந்தானத்து தான் வாங்கி வந்தோம். இன்னும் 2 இருக்கு. அவ மட்டும் நாங்க சாப்பிடுறோம். நல்லா சீக்கிரமா கழிச்சு.
2 மட்டும் இருக்கு. ஸோ அவ்வளோதான். இந்த ட்ரேல எதுவும் இல்லை. இது ஈஸியாக. அதுக்கப்புறம் லாஸ்ட் அடுத்து இது வந்து லாஸ்ட். இந்த லாஸ்ட்ல வந்து என்ன இருக்குன்னா, யாரோ கலாய்க்காதீங்க. இது லாஸ்ட் வந்து இது ஒயின், ரெட் ஒயின். இது லோக்கல் பிராண்ட் தான் ஆக்சுவலா. நான் வந்து கேட்டிருந்தேன், சும்மா வந்து கேட்டிருந்தேன். ஒரு அண்ணா தெரிஞ்ச அண்ணாகிட்ட வந்து சும்மா கேட்டிருந்தேன், எனக்கு வந்து ரெட் ஒயின் வாங்கிட்டாங்க, நான் சாப்பிட்டதே இல்லை, ரெட் ஒயின் சாப்பிட்டா ரொம்ப கலரா வாங்கலாம் அப்படின்லாம் கேட்டிருந்தேன். அதெல்லாம் சும்மா வாங்கி கொடுத்தாரு. அதை நான் அப்படியே யூஸ் பண்ணாம வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு போன தீபாவளிக்கு வாங்கி கொடுத்தாரு. அது நான் இன்னமும் யூஸ் பண்ணாம ஓபன் கூட பண்ணாம அப்படியே வச்சிருக்கேன். தீபாவளில இருந்து இருக்குது. இது லோக்கல் பிராண்ட் தான். இது வச்சிருக்கலாமா இல்ல வேண்டாமா? இது எக்ஸ்பிரி டேட்டே காணும். எக்ஸ்பிரி டேட்டே இல்ல. ஸோ அதனால வந்து எனக்கு தெரியல, கரெக்டா தெரியல எவ்வளவு நாள் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. யாருன்னா தெரிஞ்சா சொல்லுங்க, இது எவ்வளவு நாளைக்கு வச்சுக்கலாம். எக்ஸ்பிரி டேட் இல்ல, சாரி. யாருன்னா எனக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. இது அதை சொல்லுவாங்கல்ல, ரெட் ஒயின்ல வந்து ரொம்ப நாள் அப்படி இப்படி வச்சிருச்சுன்னா அதோட பவர் நல்லா ஆகும்னு சொல்லிட்டு அதுக்காக வச்சு வச்சிருக்கேன். ஆனா இது வச்சு வைக்கலாமா என்னன்னு எனக்கு தெரியல. லோக்கல் பிராண்ட்ன்றதுனால எனக்கு தெரியல. யாரா தெரிஞ்சா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த ரெட் ஒயின். அதுக்கு அடுத்து இது வந்து குக்கும்பர் இருக்கு. குக்கும்பருமே செத்து போன குக்கும்பர் யாருக்குன்னா வேணுமா? குக்கும்பர் செத்து போன குக்கும்பர். ஆக்சுவலா குக்கும்பர் நாங்க நல்லா சாப்பிடுவோம். எப்பவுமே நிறைய வாங்கிட்டு வருவோம். ஸோ அதுல யூஸ் பண்ணாம இவ்வளவு வந்து அழிவு போச்சு, வேஸ்டா போச்சு. இது ஃபுல்லா இது ஆயிடுச்சு. இதையும் தூக்கி தான் போகணும். செத்து போச்சு குக்கும்பர், செத்து போச்சே. செத்து போன குக்கும்பர். இதுவும் வேஸ்ட் ஆகும். இந்த ட்ரேவும் எடுத்துவோம். அவ்வளவுதான். ஃபுல்லுமே இந்த கலரிங்க. இவ்வளவு பாருங்க, எவ்வளவு பாருங்க வேஸ்ட். இவ்வளவும் வேஸ்டா நான் இந்த ஃப்ரிட்ஜ் உள்ள வச்சிருந்திருக்கேன். இது ஆக்சுவலா ஃப்ரிட்ஜா யூஸ் ஆகல, குப்பை தொட்டியா யூஸ் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது எல்லாரும் கழுவி ஊத்தின்னு நினைக்கிறேன். நீங்களாம் ஒரு பொம்பளை பொண்ணா என்ன இப்படி குடும்பம் நடத்துற அப்படின்னு சொல்லிட்டு சிலர் எல்லாம் ஓடுவீங்க. பட் சாரி, நான் இந்த ஃப்ரிட்ஜ் அதிகமா ஓபன் பண்றதே இல்லை. பால் தேருக்கு அது மட்டும் தான் ஓபன் பண்றேன். ஸோ இனிமேதான் காய்கறிலாம் நான் வாங்கிட்டு வந்து நாங்க இப்ப நிறைய வந்து என்ன பண்றோம்னா, நிறைய வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ண வேண்டாம், அன்னைக்கு காய்கறி அன்னைக்கு வாங்கி ஃப்ரெஷ்ஷா வாங்கி சமைக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுல வந்துட்டு ஒரு 2 வீக்ஸா அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த பக்கமே வரதில்லை நாங்க. அதனால இவ்வளவு சேர்ந்துருக்கு. இது ஃபுல்லுமே வேஸ்ட் தான். ஓகே, இப்போ ஃப்ரிட்ஜ் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு அப்படியே விட்டு போவோம். அதுக்கப்புறமா வந்து இதுல வந்து வாஷ் பண்ணணும். ட்ரேல வந்து வாஷ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுவோம். இந்த டைம்ல கையை வச்சோன்னா இந்த அன்ஃப்ரீஸ் ஆகும்போது அப்படியே ஐஸ் பாருங்க, ஐஸ் கட்டி பார்த்தீங்களா அப்படியே வந்து கை பயங்கர அவர் ஐஸ் கட்டி மேல வந்து கை வைக்கிட்டு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எப்படி இருக்குது? சில்லுன்னு இருக்கா? ஐஸ் கட்டி அப்படியே வந்துருச்சு. இப்ப வந்து தலையில ஐஸ் வைக்கிறது சொல்லுவாங்கல்ல, என்ன ஐஸ் வைக்கிறியா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப நம்ம வந்து ஸ்ரீநிதிக்கு வைக்க போறோம் ஐஸ். பெரிய ஐஸ் கட்டியா தூக்கி ஸ்ரீ தலையில வைக்க போறோம். ஐயோ கையை பிடிக்க முடியல, பயங்கர ஐஸ் கட்டி. இதுதான் வந்து ஐஸ் கட்டி தலையில வைக்கிறது. இதுக்கு பேர் தான் பயங்கர சில்லுன்னு இருக்கு. இது தேங்காய் இருக்கு. அவ ஐஸ்கிரீம்னு வந்து கேக்குறா. என்ன இருக்குதுல? ஐஸ்கிரீம் இல்ல அதுல. சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் கையில சாப்பிட்டு பாரு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கும். தேங்காய் பால் போட்டு கொடுப்பேன், அது குடிக்கவே மாட்டா. அவள் சக்கரை போட்டு கொடுத்தா சாப்பிடுவாங்க மேடம். அப்படியே தேங்காய் பால் கொடுத்தா நல்லது, கொடுத்தா குடிக்கவே மாட்டா. அதுக்கு தேங்காய் பால் எல்லாம் கொடுப்பேன், வெயிட் போடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன போட்டு கொடுத்தாலும் அது வெயிட் ஏற மாட்டேங்குது, அப்படியேதான் இருக்கு. வெயிட் பாப்பாக்கு வந்து வெயிட் போடுற ஃபுட்டா பார்த்து யூடியூப்ல பார்த்து கொடுப்பேன். வேஸ்ட். என்ன வெயிட் போடுற ஃபுட்டு வாங்கி கொடுத்தாலும் வெயிட்டே போடாது, அதே ஒல்லியாதான் இருப்பா.
என்ன பண்றீங்க? போதுமா? ஐயோ சரி என்ன கொஞ்சம் நல்லா இருக்கா? சரி சார். மேடம் வந்து பிளேட் எடுத்து வந்துட்டாங்க. இப்போ வந்து பிளேட்ல போட்டு கொடுத்தா கொஞ்சம் சாப்பிடுவாங்க. வேஸ்ட் பண்ணாம சாப்பிடணும். சரியா? கீழே வந்து ஒரு ட்ரே கொடுத்துருப்பாங்க இந்த வெங்காய கூடைக்கு. இது நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை, வெங்காயக்கெல்லாம் வச்சதே இல்லை. இதுல இது வந்து இந்த கவர் வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.